வீட்டு வேலையை செய்யக்கூடிய எத்தனையோ பெண்களோட உழைப்ப கணக்குல எடுத்துக்கிறதே இல்ல. உதாரணத்துக்கு என்னோட அம்மாவையே எடுத்துக்கிறேன். அவங்க வேலைக்கு போகல. ஆனா காலையில 4 மணில இருந்து இரவு 10, 11 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு பெண் இல்லத்தரசியா இருந்தா நீ என்னதான் பண்ற? நாள் முழுக்க வீட்டுல தானே இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்களை விட அதிகமாக வேலை செய்கிறத நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. வெளியில் வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டுக்கு வந்ததும் தங்களோட 2வது இன்னிங்ஸை தொடங்குறத பார்த்துருக்கேன். வீட்டில் இருக்கும் பெண் அனைவருக்கும் உணவு பரிமாறிய பிறகு கடைசியாக சாப்பிட்றத பார்த்துருக்கேன். வேலைக்காரிக்கோ துணி துவைப்பவருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை சேமிக்க டிட்டர்ஜென்ட்டால கை என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு தன்னோட பகல் நேரத்தோட 2 மணி நேரத்தை செலவு பண்ண அவங்க தயாராக இருக்கிறத பார்த்துருக்கேன். இதையெல்லாம் நான் நேரில் பார்த்துருக்கேன். அவங்களோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களை பார்த்தா எனக்கு அழுகையே வருதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் அப்படி சொல்கிறனால ஏதாவது நடக்குமா? இதை நீங்களே உங்களுக்குள்ள அனுமதிக்கிறீங்க. நீங்களும் ஒரு மனுஷி தானே. ஏன் இதை அனுமதிக்கிறீங்க? நாம் தாராளமாக அடுத்தவங்க மேலே பழி போடலாம். ஆனால் அடுத்தவங்க மேலே பழி போடுறதால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? ஒவ்வொரு மனுஷனும் கடைசியில் தன்னோட நிலைமைக்கும் தன் முன்னேற்றத்துக்கும் தானே பொறுப்பு இல்லையா? தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போகிறோம். அதனால் உங்கள் பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னு பாருங்க. கொஞ்சம் பேசவும் பழகிக்கணும். சித்ரா அவர்களே, இவங்க நிறைய பேசுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா பேச்சோட நிறுத்திடுறாங்க. அவங்க கத்துவாங்க, அங்கேயும் இங்கேயும் வீசுவாங்க, சமையலறையில பாத்திரங்களை உருட்டுவாங்க, அப்புறம் அமைதியாயிடுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாத்திரங்களை உருட்டுறதோட மட்டும் அமைதி ஆயிடக்கூடாது. கட்டுப்பாடுகளை உடைக்கிற வர அமைதியாகிடாதீங்க. இப்போ செயலின் மூலமா உங்க கோபத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கான இடத்தை பிடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.